இந்த 2026ல வீடியோஸ் வந்து எல்லாருமே வந்து நல்ல நல்ல வீடியோஸா போடுங்க. அந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப அரையும் குறையுமான வீடியோஸ் நிறைய போடுறாங்க. எல்லாருமே நான் வந்து பொண்ணுங்க போய் தப்பாலாம் பேசல. எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராம்ல போய் நீங்க பாத்திருப்பீங்க, பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப ட்ரெஸ் கம்மியா போட்டு வீடியோ போடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு நிறைய வந்து 2025ல வீடியோஸ் வந்து நிறையவே வந்துச்சு. அதுல ஒரு டைம்ல வந்து இந்தியால இன்ஸ்டாகிராம தூக்கி விட்டுலாமா, அந்த அளவுக்கு வந்து இந்தியால கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கல. அந்த மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏன்னு ஒண்ணு வந்துருச்சு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப மோசம். இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க வந்து ஒரு போட்டோ வந்து பசங்களுக்கு கொடுக்கறது, உங்களோட போட்டோவை நீங்க சோசியல் மீடியால போடுறதும் சரி, உங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சென்ட் பண்றதும் சரி, கொஞ்சம் சேஃபா இருங்க. உங்களோட போட்டோ மட்டுமே இருந்தா போதும். ஏஐ மூலியமா வந்து கன்றாவியா என்ன வேணாலும் பண்றாங்க. அது நீங்களே வந்து இன்ஸ்டாகிராம்ல பாப்பீங்க. இந்த வருஷம் 2026ல கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. உங்களோட போட்டோஸை முடிஞ்ச அளவுக்கு டிபியில வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாருமே பொண்ணுங்க வீடியோஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க இஷ்டம். நான் சொல்றது வந்து ஒழுக்கமா இருக்கிற பொண்ணுங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளை பத்தி நியூஸ் வந்து தப்பா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சில பேர் நம்மளை பத்தி நியூஸ் வந்து தப்பா வந்தாலும் சரி, அரையும் குறையுமா வந்தாலும் சரி நான் போடுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி வீடியோல கரெக்டா இருக்கிற பொண்ணுங்களுக்காண்டி சொல்றேன், உங்களோட டிபியை வந்து உங்க போட்டோ வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இந்த வருஷம். ஆனா ஏன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உங்க போட்டோ மட்டும் இருந்தா போதும், அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது மாதிரி பசங்க வீடியோஸ் போடுறது, இந்த கத்தியை வச்சு வீடியோ போடுறது, இந்த மாதிரிலாம் வீடியோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க சென்னை பசங்க பண்ணது. அந்த மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து ஒருத்தர் போய் ஒரு 2-3 பசங்க வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு பைக்கை வச்சு நாங்கள் ரைட் போட போகிறோம் அப்படின்னு போலீஸை திட்டி வீடியோ போடுறாங்க. அப்படிலாம் வீடியோ போட்டு அடுத்த நாளே பிடிச்சி வெளுன்னு வெளுத்துருவாங்க. தப்பிக்கலாம் முடியாது. நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறோம்னா நீங்கள் என்ன தப்பிச்சிட முடியுமா? அசிங்கப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ பசங்க யாரும் போடாதீங்க. பொண்ணுங்களும் ஃபோட்டோஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. டிபியில் எந்த ஃபோட்டோவும் வைக்காதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு 2026ல வந்து. ஏன்னா 2025க்கு அப்புறம் 2026 வருது. ஏஐ வந்து இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். ஏஐ வந்தது நல்லதுலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெடுதல். வருஷம் ஆக 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 நிறைய பேர் இதனால சூசைடே பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஏஐ நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ் வச்சு மார்ஃபிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதனால நிறைய சூசைடே நடக்கும் ஃபியூச்சரில். அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கோம் வளர்ச்சியில். இதனால நிறைய ஆபத்து இருக்குது. நான் சூசைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது வந்து இதுக்காண்டி சொல்ல, அந்த அளவுக்கு தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸை வந்து யாருக்கும் சென்ட் பண்ணாதீங்க. அதை சொல்கிறது தான் இந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நியூ இயர் எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர்.